எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசத்துல இருக்க மக்கள் சந்திராயன் 3க்கு போனா என்ன, பக்கத்து வீட்டு பாப்பா என் பாயில 1க்கு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு நாள் சந்தோஷமா போனா போதும். இவங்களுக்கும் கடல், மியூசிக், கோல்டு இது மூணு மேலையும் தான் நாட்டம் இருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நாட்டு சீ ஃபுட்டை நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த நாட்டோட சீ ஃபுட்டும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தின் சிறந்த ரம்ம நீங்க டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த நாட்டோட நகர பகுதிகளுக்கு வர வேண்டியிருக்கும். இந்த நாட்டோட பேர் இந்த நாட்டுல வளரும் ஒரு மரத்தின் பெயரையே மையமா கொண்டு அமைஞ்சிருக்கு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. பெல்ட்ட மாட்றா. பெல்ட் அம்மா இந்த பெல்ட்டடா சொன்னே. இந்த பெல்ட்ட மாட்றா. மாட்றங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு பார்படோஸ். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம Bkbytes. பார்படோஸ் கரீபியன் கடல்ல அமைஞ்சிருக்க ஒரு சின்ன தீவு நாடு தான். இது சுமார் 439 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இவங்களும் நம்மள மாதிரியே பிரிட்டிஷ் காலனி ஏகாதிபத்தியத்துல மாட்டிக்கிட்டு வாழ்ந்தவங்க தான். 300 வருஷத்துக்கு மேல அடிமையா இருந்து 30/11/1966 சுதந்திரம் அடைஞ்சாங்க. இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா 2,67,800 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில இந்த நாடு 174வது இடத்தை பிடிக்குது. ஃபிளையிங் ஃபிஷ் இந்த நாட்டோட தேசிய சின்னம். இதுல இருந்தே இவங்க எவ்வளவு கடல்சார் மக்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்கள 32% பேர் நகர பகுதியிலும் 78% பேர் கிராம பகுதியிலும் வசிக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு பார்படோஸ் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? போர்ச்சுகலை சேர்ந்த பெட்ரோ அப்படின்றவரு இந்த நாட்டின் பழமையான மரமான பியர்ட்ரெட் ட்ரீயோட ஞாபகமா இந்த பேரை வச்சாராம். இந்த மரத்தை இவங்க தாடி மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்படோஸ் இந்தியால இருந்து ரொம்பவே தூரம் கடல் கடந்து போக வேண்டி இருக்கும். ஆனா இங்க 1.3% மக்கள் இந்தியர்கள் தான். இதனாலேயே இங்க இந்திய உணவுகள் நிறைய கிடைக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியா வெள்ளையர்களுக்கு அடிமையா இருந்தப்ப இந்தியால இருந்து, அதாவது கேரளா, தமிழ்நாடு, பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நிறைய வேலைக்காரங்களை இங்க ரயில் பாதை அமைக்கிறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அந்த குடும்பங்கள் அங்கேயே தங்கிட்டதுனால இப்பவும் இந்தியர்களோட வாசம் கரீபியன் தீவுக்குள்ள அடிக்குது. நீங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம்ல இருக்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிளேயர்களை பார்க்க முடியும். கரீபியன் தேசங்கள்லயே பார்படோஸுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு அப்படின்னு அந்த வட்டார மக்களே சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது சுத்தி பார்க்கணும் அப்படின்ற லிஸ்ட்ல பார்படோஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. அப்படி பார்படோஸ் வந்தா இங்க இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளை உங்களால மறக்கவே முடியாது. இதனாலேயே நார்த் அமெரிக்கா மக்களோட ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷனா இது இருக்கு. இவங்களுக்கு ரெஸ்ட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எப்பவுமே எந்த ஷாப்பும் க்ளோஸ் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். வருஷம் முழுவதும் ஓபனாவே வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே உழைக்கும் மக்கள் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. இது வெயில் நல்லா அடிக்கும் ஒரு தேசம். இங்க வருஷத்துக்கு 3000 மணி நேரம் வெயில் அடிக்கும். வெயில் காலம் ஏப்ரல் தான். ஜனவரியில கடும் குளிரா இங்க இருக்கும். அண்ட் நவம்பர்ல மழைக்காலமாவும் இங்க இருக்கும். பார்படோஸ் பறவைகளின் கூடாரமும் கூட. இங்க 2070க்கும் அதிகமான வகையிலான பறவை இனங்கள் இருக்கு. இதெல்லாம் ரொம்பவே தனித்துவமான ஒண்ணும் கூட. டூரிஸ்ட் அட்ராக்ஷன்கள்ல இது பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் கலர் கலரா தனித்துவத்தோட பல பறவைகளை உங்களால இங்க பார்க்க முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா அது ரம் குடிக்கிறது. இதனாலேயே இந்த குட்டியூண்டு ஐலாண்டுக்குள்ளயும் 1500க்கும் அதிகமான ரம் ஷாப்புகளை உங்களால பார்க்க முடியும். இவங்க பஜன் கலாச்சார நடனத்தை ரொம்பவே விரும்புவாங்க. குறிப்பா பெண்கள் வீட்ல கூட இந்த மாதிரியான நடனங்களை ஆடுறத விரும்புறாங்க. இவங்க வெட்டியா வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கிறத விட குறைஞ்சபட்சம் டான்ஸ் ஆவது ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கவும் ஈர்க்கக்கூடிய விதத்துல இருக்கு இந்த டான்ஸ் ஃபார்ம். இங்க திருவிழாக்களுக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது. கார் ஓவர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இது ரொம்பவே ஃபேமஸான ஃபெஸ்டிவலா இருக்கு பார்படோஸுக்குள்ள. 1780கள்ல கரும்பு அறுவடையை முடிச்சதுக்காக துவங்கப்பட்ட திருவிழா தான் இது. இன்னைக்கு 6 வாரங்கள், அதாவது 1.5 மாசம் இந்த ஃபெஸ்டிவல் இங்க கொண்டாடப்படுது. இது ஜூன் மாசத்துல தொடங்கி கிராண்ட் கடூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அணிவகுப்பை இறுதி ஊர்வலமா வச்சு இவங்க இந்த ஃபெஸ்டிவலை முடிக்கிறாங்க. இந்த திருவிழாக்கள்ல வண்ணமயமான ஆடைகள், ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கிராண்ட் கடூமெண்ட் அணிவகுப்பு தான் இந்த ஃபெஸ்டிவல்லே ஹைலைட் ஆன பாயிண்ட். இதுல மக்கள் வித்தியாசமான ஆடைகளை போட்டுட்டு பிரிட்ஜ் டவுன்ல நடந்து போவாங்க. இது மட்டும் இல்லாம ஆயிஸ்டின் மீன் திருவிழா இது ஈஸ்டரோட எண்ட்ல நடக்குது. இதுல மீன் சமையல், பாரம்பரிய உணவுகள், பஜன் உணவுகள்,
அது மட்டும் இல்லாம உள்ளூர் கைவினை பொருட்களையும் விளையாட்டு சாமான்கள், லைவ் மியூசிக், கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் நீங்க நிறைய அனுபவிக்க முடியும் இந்த ஃபெஸ்டிவல்ல. இதுக்கப்புறம் ஹோல் லவுன் ஃபெஸ்டிவல், ரெக்கே ஃபெஸ்டிவல், நிஃப்கா ஃபெஸ்டிவல், அதாவது நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் கிரியேட்டிவ் ஆர்ட். இதுல பார்படோஸோட கலை, இசை, நடனம், நாடகம்னு அந்த உள்ளூர் மக்கள் கிட்ட இருக்க திறமைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துற ஒரு இடமா இந்த திருவிழா அமையும். பிரிட்ஜ்டவுன் சந்தை திருவிழா இது கார்ப் ஓவர் ஃபெஸ்டிவல்ல தான் நடக்கும். இது ஸ்பிரிங் கார்டன் நெடுஞ்சாலைய ஒரு சந்தை மாதிரி மாத்தி விடுவாங்க இந்த ஃபெஸ்டிவல்ல. இந்த ஃபெஸ்டிவல்ல நீங்க உள்நாட்டு பொருட்களையும் படைப்புகளையும் அதிகமா பார்க்கலாம். இதுக்கப்புறமா பார்படோஸோட ஃபுட் அண்ட் ரம் ஃபெஸ்டிவல். ஐலாண்டோட சிறப்பா சொல்லப்படுற பார்படோஸ் உணவுகள் இந்த திருவிழால பரிமாறப்படுது. இது ஃபுடீஸுக்கு சிறந்த திருவிழாவா இருக்கும். அவ்வளவு வெரைட்டியான ஃபுட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஹோல்டர் சீசன் இந்த ஃபெஸ்டிவல் இசை பிரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமையும். இந்த மாதிரி இன்னும் பல ஃபெஸ்டிவல்ஸ்கள் இந்த பார்படோஸ்ல இருக்கு. இந்தியா மாதிரியே பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இருந்ததாலேயே இங்கேயும் அந்த நாட்டு பெயர்களின் சாயல்களையும் வெளிநாட்டு உணவுகளின் சாயல்களையும் இவங்க கலாச்சாரத்துக்குள்ள நீங்க அதிகம் பார்க்க முடியும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி பார்படோஸ் ஒரு குட்டி தேசம். சோ கார் எடுத்துட்டு சுத்தினா வெறும் 3 மணி நேரத்துல ஒரு ரவுண்ட் ட்ரிப்பே போயிட்டு வந்துட முடியும். இவங்க எல்லாருமே கிரிக்கெட் பைத்தியங்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா பார்படோஸ்ல எந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்போ சீட் ஃப்ரீயா இருந்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம சின்ன ஐலாண்டா இருந்தாலும் உலகின் பழமையான பாராளுமன்றத்தை வச்சிருக்க தேசங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. எஸ், 1639 இருந்து இது செயல்பட்டுக்கிட்டு வருது. அப்போ எவ்வளவு பழமையானதா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. பார்படோஸ் மக்களோட செல்ல பேர் பார்பேடியன்ஸ். இந்த பார்பேடியன்ஸ 1627 ஆங்கிலேயர்கள் பருத்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடங்கள்ல கரும்பையும் புகையிலையும் விவசாயம் பண்ண சொல்லுச்சு. 1940 காலகட்டங்கள்ல சர்க்கரை ஆலைகள் துவங்கப்பட்டுச்சு. அதுல அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. சோ இங்க இருந்து சர்க்கரை ஏற்றுமதிகளும் செய்யப்பட்டுச்சு. அண்ட் பார்படோஸ் மக்கள் கிட்ட இது ஒரு ஃபேமஸான பிசினஸாவும் இன்ன வரைக்கும் இருந்துட்டு வருது. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இங்க இருக்கவங்க கிட்ட நிறைய பணம் கிடையாது, ஆனாலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கிற மனப்பாங்கல இவங்க இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் நேத்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது எல்லாம் பத்தி இவங்க கவலைப்பட்டதே இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா டிமோன் அண்ட் பும்பா மாதிரி அக்குனாமா டாடா அப்படின்னு வாழ்றாங்க. இதனாலதான் இங்க இருக்க திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ரொம்பவே கோலாகலமா காட்சியளிக்குது. பார்படோஸ் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துல இருந்ததுனால இங்கிலீஷ் இங்க பரவலா பேசப்படுது அண்ட் அலுவலக மொழியாவும் இருக்கு. சோ உங்களுக்கு சுத்தி பார்க்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கம்யூனிகேஷன்னால வராது அண்ட் உணவுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்படோஸ் உணவுகளை பஜன் உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆப்பிரிக்கா, யூரோப், கெரீபியன் இதையெல்லாம் கலந்த ஒரு கலவையாவே இருக்கு. உள்ளூர் உணவுகள்ல நாட்டில் அதிகமா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் மசாலா பொருட்களையும் உங்களால சுவைக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோகோ அண்ட் ஃபிளையிங் ஃபிஷ், மேக்ரோனி பை, புட்டிங் அண்ட் சாஸ், ஃபிஷ் கேக், பஜன் பிளாக் கேக், கொங்கீஸ், பிரெட் ஃப்ரூட் அண்ட் காட் ஃபிஷ், கட்டர்ஸ், பெப்பர் பாட், ஃப்ரைடு பிளான்டைன், இந்த மாதிரி பார்படோஸ்ல இன்னும் பல உணவுகள் நீங்க சுவைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பார்படோஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி பஜன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பஜன் டாலர் இந்திய ரூபாயின் மதிப்படி 40.99 காசுகளுக்கு ஈக்குவலா இருக்கு. ரம் இங்க ஃபேமஸ்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இந்த சின்ன தேசத்துல இருந்து எத்தனை தேசங்களுக்கு ரம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? அதை விடுங்க, இவங்க எத்தனை ரூபாய்களுக்கு ரம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 57 மில்லியன் டாலர் அளவுக்கு இவங்க வருஷத்துக்கு ரம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ரம் மட்டும் இல்லாம வெல்லமும் சர்க்கரையும் கூட இங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இவங்களுக்கு தங்கம் அணியிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் பார்படோஸ் ஆண்கள் அதிகமா அணியிறாங்க. பெரிய பெரிய செயின் போட்டுட்டு சுத்துவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள்ல நிறைய பேர் இப்படி பெரிய பெரிய செயின் அணிஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அவ்வளவுதான் மை டியர் bkbytees. பார்படோஸ் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒண்ணு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் bkbytesக்காக இந்த போனஸ் பாயிண்ட். பஜன் பஜன் பஞ்சதந்திரம் படத்துல வர பாட்டு மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு நீங்களும் யோசிச்சிருக்கலாம். வேற ஒன்னும் இல்ல, பார்பேடியன் அப்படின்ற வார்த்தையில இருந்துதான் இந்த பஜன் அப்படிங்கிற வார்த்தை பிறந்துச்சு. இது இவங்களோட தனித்துவமான கலாச்சாரத்தை குறிக்குது. எப்படி தமிழ்நாட்டு மக்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த கலாச்சாரம் ஆப்பிரிக்கன், பிரிட்டிஷ், கரீபியன் இதோட கலவைதான். இதை மையப்படுத்தியே இவங்களோட விருந்தோம்பல், இசை, உணவு, நாடகம் இது எல்லாமே உருவாகி இருக்கு. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே உருவானது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நூற்றாண்டுகள் தாண்டியும் இன்னுமே தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சோ அவ்வளவுதான் மை டியர் bkbytees. இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம bkbytes.